ஆல் ஓவர் இந்தியாவில் நான் தான் செகண்ட் என்ஆர்ஐ டு கம் டு இந்தியா. ஒரு ஆள் வந்தார், மிஸ்டர் போடார் அப்படின்ட்டு. அந்த போடாருங்கிறவர் ஃபரிதாபாத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு டிஷ்யூ மேக்கிங், அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு போயிட்டார். நான் தான் இந்தியாவிலேயே செகண்ட் என்ஆர்ஐ டு கம் டு இந்தியா. இப்போ கோடிக்கணக்கில் மில்லியன்ஸில் வராங்க. அந்த காலத்தில் வந்தது அது 1984, 82 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்போ லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் இல்லை, இப்போ தான் ஆச்சுது. அந்த சமயத்திலேயே எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்தையும் முறியடித்து ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணங்கிறது ரொம்ப கஷ்டமான ஜேர்னி. பட் சம் அதர் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் we were able to create all these facilities. மனுஷங்க மிருகமாக வாழ்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும்.